இருப்புனாலும் வாய்த்த மலையும் வறுப்புனாலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. ஊற்று நீர் மழை நீர் ஆகிய இருவகை நீர்வளமும் மலைவளமும் அதிலிருந்து அருவியாக கொட்டி ஆறாக பெருகி வரும் ஆற்று நீர்வளமும் வலிமைமிக்க கோட்டையும் ஒரு நாட்டின் உறுப்புகள் ஆகும். வினாக்கள் விடைகள். வினா எண் 151 மாண்புமிகு உறுப்பினர் BC ஆறுகுட்டி மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காலம் காலமாக மறுக்கப்பட்டு வந்த தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை எல்லாம் தன்னுடைய அயராத உழைப்பால் மீட்டு தந்து தமிழினத்தை காத்து நிற்கிற தமிழகுலசாமி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து வணங்கி, கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி சரவணம்பட்டி அண்ணா நகர் பகுதியில் குடியிருந்து வரும் 75 நபர்கள் கிராம ஆவணங்களில் நீர்நிலை புறம்போக்கு என வகைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலத்தில் குடியிருந்து வருவதால் அவர்களுக்கு பட்டா வழங்க இயலாது என்பதையும், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் குடியிருந்து வரும் 17 நபர்கள் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு நிலையத்தில் குடியிருந்து வருவதால் அவர்களுக்கு பட்டா வழங்கிட வாழும் மனித தெய்வ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புனித அரசு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் TRP ராஜா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதிகளை சந்தியிலே நிறுத்தி தடைகளை தவிடுபடியாக்கி துரோகிகளை தூள்தூளாக்கி தமிழகத்தின் பெரும் சக்தியாக தலைமையேற்று வழிநடத்தி வரும் எங்கள் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து வணங்கி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சியில் செயல்படும் கிளை நூலகம் 5/1/2014 வரை வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. மன்னார்குடியில் செயல்பட்டு வரும் சமரச ஞான சபை இந்நூலகத்திற்கு 12,284 சதுர அடி நிலத்தினை தானமாக வழங்கியுள்ளது. தானமாக வழங்கப்பட்ட நிலத்தில் 2014 சதுர அடி பரப்பளவில் நல்ல நிலையில் உள்ள கட்டிடத்தில் 6/1/2004 அன்று கிளை நூலகம் மாற்றப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. பொது நூலகத்துறையின் கீழ் செயல்படும் நூலகங்களுக்கு தற்போதுள்ள சூழலுக்கு ஏற்றவாறு நவீன வசதிகளுடன் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. மன்னார்குடி நகராட்சியில் செயல்பட்டு வரும் கிளை நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டிட 8,360 சதுர அடி காலிமனை வருவாய்த்துறையால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கட்டிடம் கட்டிட திருத்திய வரைபடத்திற்கான ஒப்புதல் பொதுப்பணித்துறையிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. நிதி நிலைமைக்கேற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று இந்நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சரத்குமார். பல சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து சோதனைகளையும் வேதனையும் கடந்து சாதனை படைத்த 5ஆம் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற புரட்சித் தலைவர் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து 26/9/2002 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சவாலியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு நிலம் ஒதுக்கீடு செய்து தந்தார்கள். அதன் பிறகு அந்த இடத்திற்குள் பிரவேசிக்க நுழைவு அனுமதியும் வழங்கப்பட்டது. நீதியரசர்கள் வசதிக்காக அணுகு சாலை அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அதற்கான மொத்த செலவினமான 4,20,000 மாண்புமிகு அந்த மூலக்கேளுக்கு தொடர்போடு தான் வரேங்க. உட்காருங்க. நான் சொல்றேன், நான் டிசைட் பண்றேன், நீங்க உட்காருங்க. சிவசங்கர் இல்ல, சிவசங்கர் நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்புக்கு வராது. உட்காருங்க. அதை முடிவு பண்ண வேண்டியது நானு. நீங்க உட்கார்ந்துட்டு நீங்களே பேசணும் எப்படி? அதெல்லாம் பண்ண முடியாது. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அது முடிவு பண்ண வேண்டியது நானு. நீங்க உட்காருங்க. சிவசங்கர் கையை ஒருத்தி பேசுவது, உறுப்பினர் பேசுவது இதெல்லாம் முறையில்லை. என்ன பார்த்தா பேசணும். நான் உங்களை எச்சரிக்கிறேன், இந்த மாதிரி நடந்துக்கிறது ஒழுங்கியணும். இல்ல அவை குறிப்புக்கு அது இல்ல சரியில்லை. உட்காருங்க. நீங்க
சரத்குமார் நீங்க பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்கள் கருணை வைத்து ரூபாய் 2,20,000 வழங்கினார்கள். பின்னர் இத்திட்டத்தை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டும் பணியை அப்போதைய அம்மா அரசு 13/2/2006 பணியை நிறைவு செய்தது. 2006ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நடிகர் சங்கத்தின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அடுத்த தேர்தலுக்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழக அரசு தாங்களே அந்த மணிமண்டபத்தை கட்டுவோம் என்று அறிவித்தார்கள். காலதாமதமும் செய்தார்கள். மணிமண்டபம் கட்டுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 110 விதியின் கீழ் அரசே முன் வந்து சவாலி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் கட்டித் தருவதாக மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்க சார்பாக திரையுலகம் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மணிமண்டபத்தில் தாங்கள் நடிகர் திலகம் சவாலிய சிவாஜி கணேசன் சிறப்பான சிலையும் அமைத்து தங்களின் பொற்கரங்களால் திறந்து வைத்து மணிமண்டப பணிகளை துவக்கிட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன கொடுப்பார் எதை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே, என்ன கொடுப்பார் எதை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே, பொன்னும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் போதாது என்றால், பொன்னும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் போதாது என்றால் இன்னமும் கொடுப்பார். இவையும் குறை என்றால் அள்ளி அள்ளி கொடுப்பார். அவர்தான் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுத்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பணிவோடு வணங்கி, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியம் செல்லமுடி கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டு தற்போது நாளொன்றுக்கு 150 புற நோயாளிகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சக்தி, மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருத்திய விடை. சீர்காழி வட்டம் அரசூர் 33/11 கிலோவோல்ட் துணைமின் நிலையத்தில் 5 MVA திறன் கொண்ட 2 மின்மாற்றிகள் இயங்கி வருகின்றன. இந்த மின்மாற்றிகளின் உச்ச மின்பளு 9.2 MVA ஆகும். அரசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. பெருகி வரும் மின்பளுவை கருத்தில் கொண்டு அங்கு இயங்கி வரும் 2x5 MVA திறன் கொண்ட மின்மாற்றிகளை 8 MVA திறன் கொண்ட 2 மின்மாற்றிகள் கூடுதலாக அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி பெறப்பட்டுள்ளது. மின்மாற்றிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் விரைவில் முடிக்கப்படும். எனவே சீர்காழி வட்டம் அரசூர் 33/11 கிலோவோல்ட் துணைமின் நிலையத்தை 110/11 கிலோவோல்ட் துணைமின் நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான அவசியம் தற்போது எழவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், மாண்புமிகு ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் ஆகிய 3 இடங்களில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அது மகளிர்களுக்காக கடலூரில் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதிலே கூட 35 பெண்கள் சேருவதற்கான இடம் இப்பொழுதும் காலியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 22 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 5229 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதில் 833 இடங்கள் காலியாக உள்ளன. பயிற்சி நிலையங்களில் அனைத்து பயிற்சி நிலையங்களிலும் மகளிர்களுக்கென்று 30% இருக்கைகள் அம்மாவின் அரசின் மூலமாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாட்சியில் 12 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் சிறப்போடு அம்மா அவர்களுடைய நல்லாட்சியின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, மகளிர்களுக்கு மட்டும். எனவே அங்கே ஏற்கனவே ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கிறது. அதிலேயும் சென்ற ஆண்டு கூட உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சிறப்பு பாடத்திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அம்மாவின் அரசு அதை சென்ற ஆண்டு செய்து தந்தது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
மேலும் பொது பிரிவினருக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது அனைத்து பிரிவு தனியாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்பயிற்சி நிலையத்திலேயும் 30% பெண்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். எனவே எதிர்காலத்தில் தேவை இருப்பின் அந்த உறுப்பினர்களுடைய கோரிக்கை பிற்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் குணசேகரன், மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அரசு குழந்தைகள் காப்பகமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் 2 முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்களும் செயல்பட்டு வருகிறது. சிவகங்கையில் ஒரு அரசு குழந்தைகள் காப்பகமும், அது மட்டுமல்லாமல் மானாமதுரைக்கு அருகில் மதுரையிலேயே ஒரு அரசு குழந்தைகள் காப்பகமும் செயல்பட்டு வருவதாலும், மதுரைக்கும் மானாமதுரைக்கும் இடைப்பட்ட தூரம் 35 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதாலும், மானாமதுரையில் தனியாக குழந்தைகள் காப்பகம் அமைக்கும் கருத்துரு ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் விருப்பப்பட்டு கூறியிருப்பதால் மானாமதுரையில் குழந்தைகள் காப்பகம் அமைக்க கோரினால் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் மற்றும் பரிந்துரையுடன் கருத்துரு பெறப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு சென்று இது குறித்து பரிசீலனை செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மணிமாறன், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், பூந்தமல்லி நகராட்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தி வருகிறார். பூந்தமல்லி என்பது நகராட்சி பகுதியாகும். பொதுவாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்க வேண்டும் என்று சொன்னால் நகராட்சி பகுதி என்று சொன்னால் 2 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. மாநகராட்சி பகுதி என்று சொன்னால் 2 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. நகராட்சி என்று சொன்னால் 3 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. கிராம ஊராட்சி அல்லது பேரூராட்சி என்று சொன்னால் 5 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கிராம ஊராட்சியில் 10 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று விதி இருந்தது. நகராட்சி பகுதியில் 5 ஏக்கர் நிலம் வேண்டும் என்ற விதி இருந்தது. மாநகராட்சி பகுதியில் 3 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று நிதி இருந்தது. ஆனால் தற்பொழுது பெரிய ஒரு மக்கள் தொகையின் அடிப்படையிலும் உருவாகி வரும் கல்லூரி மற்றும் பள்ளிகள் போன்ற அடிப்படை வசதிகளிலும் அந்த நிலம் கையகப்படுத்துவது என்பது சற்று சிரமமாக இருக்கிறது. அதை அறிந்துதான் மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நகராட்சி பகுதியிலே 5 ஏக்கர் என்ற நிலையை மாற்றி தற்போது 3 ஏக்கராக அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் தற்போதெல்லாம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை கல்லூரிக்கும் நிலம் கையகப்படுத்த கட்டிடப் பணி நடைபெற்று வருகிறது. இது ஒருபுறம். மற்றொரு ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தொடரும் செலவினம் தொடரா செலவினம் என்ற நிலை இருக்கிறது. தொடரும் செலவினம் என்று சொன்னால் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லா பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பது. அவர்களுக்கு நாம் ஆண்டுக்கு 92,29,000 ரூபாய் மட்டும் செலவாகிறது. தொடரா செலவினம் என்று சொன்னால் கட்டிடம் கட்டுவதற்கு 7,25,00,000 ரூபாய் செலவாகிறது. மேற்கொண்டு அதற்குரிய தளவாட சாமான்கள், கணினி, மேஜை, நாற்காலி, அலுவலக செலவினம் இவற்றை போன்றவருக்கு 30,50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஆக மொத்தம் ஒரு கல்லூரி ஆரம்பித்து அது நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் செலவினமாக ஒரு ஆண்டுக்கு கட்டிடம் கட்டுவதோடு சேர்த்து 8,48,00,000 ரூபாய் செலவாகிறது. நிலம் கையகப்படுத்த வேண்டிய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சார்ந்திருக்கிற பகுதி நகராட்சி பகுதி. அந்த நகராட்சியிலே 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொல்வாரானாலும் அந்த இடத்திலே கண்டறியப்பட்டு மாண்புமிகு உறுப்பினுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மனுடைய கனிவான பார்வைக்கு எடுத்து சென்று பூந்தமல்லியில் நிறைய பள்ளிகள் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆகிய பள்ளிகளோடு மட்டுமில்லாமல் கல்லூரியும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மனுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ், மாண்புமிகு உணவு, இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் உடைய நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலம் என்பது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பொற்காலம் என்பதனை
நாடறியும். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் திருத்தேர் திருப்பணிகள் முந்தைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டிருந்த இடர்பாடுகளை கண்டறிந்து மரத்தேர் சிற்பிகளின் ஊதியத்தை உயர்த்தியும் மரங்களுக்கான விலையை அதிகப்படுத்தியும் வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையாக அதன் பயனாக கடந்த 4 ஆண்டுகளில் 138 புதிய திருத்தேர்கள் திருப்பணி செய்யப்பட்டு திருத்தேரோட்டமும் நடத்தப்பட்டுள்ளது என்பதனை அவைக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திருப்பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 12.55 கோடியாகும் என்பதையும் எஞ்சியுள்ள 140 திருத்தேர்கள் விரைவில் சீரமைக்கப்பட உள்ளது என்பதனையும் பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாரண்யத்தை பொறுத்தவரை காரியப்பட்டினம் அருள்மிகு சந்திரமாரியம்மன் திருக்கோவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் சிறப்பு திட்டமான ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறும் திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலுக்கு ரூபாய் 21 லட்சத்தில் புதிய திருத்தேர் செய்வதற்கு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலில் போதுமான நிதி வசதி இல்லாததால் அரசு நிதி உதவி ரூபாய் 10 லட்சம் மற்றும் உபயதாரர்கள் மூலம் ரூபாய் 11 லட்சத்திற்கு புதிய திருத்தேர் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நாட்டின் வளம் வனவளத்தில் அடங்கியுள்ளது. எனவே எனது தலைமையிலான அரசு வனவளம் மற்றும் பசுமை போர்வையினை பாதுகாப்பதிலும் வன உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை காப்பதிலும் தமிழக மக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வழங்குவதிலும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதனை மேலும் செம்மைப்படுத்தும் வகையில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மாமிச உண்ணிகள், யானைகள், காட்டு மாடுகள், காட்டு பன்றிகள் மற்றும் கரடிகளால் மனித வன உயிரின மோதல்கள் தொடர்பான நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. அத்தகைய மோதல் சூழ்நிலைகளில் அதிவிரைவான செயல்பாட்டுக்கென ஒரு குழுவினை ஏற்படுத்துவது அவசியமாகிறது. அதிநவீன கருவிகளுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்டதாக அமையப்பெறும் இக்குழு விரைவாக செயல்படுவதுடன் சிக்கலான சூழ்நிலைகளையும் மேலாண்மை செய்யும். மேலும் புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு அதிவிரைவு குழுக்கள் உருவாக்குவதை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, ஊட்டி, கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 2015-2016 ஆண்டில் 8,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5 அதிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை மற்றும் சித்தேரி மலைப்பகுதிகள் சந்தன மரங்கள் இயற்கையாக வளரும் தாயகமாக உள்ளன. வேலூர், சேலம், ஈரோடு, தர்மபுரி மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சந்தன மரங்கள் அதிகம் வளரும் இடங்களுக்கு அருகில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் காப்பு காடுகளில் சந்தன மரம் வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்பு அளித்து கூடுதல் வாழ்வாதார பாதுகாப்பை உருவாக்குவதுடன் சந்தன மர வளத்தை பெருக்கி அரசுக்கு கணிசமான வருவாயை ஈட்டித்தரும். இத்திட்டம் நாளடைவில் வேலை வாய்ப்பிற்காக பழங்குடியினர் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்தலை தடுக்கும். இத்திட்டத்திற்கு ஆண்டொன்றிற்கு தலா 10 கோடி ரூபாய் வீதம் 10 ஆண்டுகளுக்கு மொத்தம் 100 கோடி ரூபாய் செலவாகும். நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
3. இந்தியாவில் மிகவும் நகரமயமானதும் தொழிற்சாலைகள் மிகுந்த மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. காற்று மாசுபடுவதற்கு முக்கிய காரணியாக வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் புகை உள்ளது. எனவே காற்றின் தன்மையை நகர மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் கண்காணிப்பது மற்றும் தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. எனவே காற்றின் தன்மையை தொடர்ச்சியாக உடனுக்குடன் கண்காணிக்க மாநிலம் முழுவதும் உள்ள நகரம் மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் 25 இடங்களில் தொடர் காற்று கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் காற்றின் தன்மை குறித்த தகவல்களை முழுமையாக சேகரிக்க இயலும். தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்படும் இத்தகைய தொடர் காற்று கண்காணிப்பு அமைப்பானது இந்தியாவிலேயே முதன்மையானதும் மற்றும் தனிச்சிறப்பும் வாய்ந்ததாகும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வலுவான பொருளாதார திட்டங்கள் மற்றும் கல்வி அறிவை அளிப்பதன் மூலம் சமூகம் மற்றும் பொருளாதார நிலையில் நலிவடைந்துள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வில் நிரந்தரமான மாறுதலை ஏற்படுத்த இயலும் என்பதால் எனது தலைமையிலான அரசு அதற்கான திட்டங்களை தீட்டி அவற்றை செவ்வனே செயல்படுத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த திட்டங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1. ஆதி திராவிடர் நல விடுதிகள், பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு குறித்த நேரத்தில் உணவு தயாரித்து வழங்குவதில் உள்ள சிரமத்தினை குறைக்கும் வகையில் நடப்பாண்டில் 160 பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளுக்கும் 100 ஆதி திராவிடர் நல பள்ளிகளுக்கும் என மொத்தம் 12,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 260 நீராவி கொதிகலன்கள் வாங்கி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர் அவரவர் வசதிகளுக்கேற்ப தட்டு மற்றும் டம்ளர்களை பயன்படுத்தி வருகின்றனர். மாணவ மாணவியரிடம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் நோக்கத்தில் 1314 ஆதி திராவிடர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் 98,039 மாணவ மாணவியருக்கு 1,46,00,000 ரூபாய் செலவில் எவர் சில்வர் தட்டு மற்றும் டம்ளர் வாங்கி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3. பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் தங்கள் பணி காரணமாக இருப்பிட மாவட்டங்களையும் குடும்பங்களையும் விட்டு பிற மாவட்டங்களுக்கு சென்று தங்கி பணிபுரியும் போது பாதுகாப்புடனும் கவலையின்றியும் தங்கி பணிபுரிவதற்கு ஏதுவாக மகளிர் விடுதிகள் துவங்குவது அவசியமாகும். எனவே முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிருக்கான புதிய விடுதிகள் 4,40,00,000 ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் உயர்கல்வி பயில நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலையை கருத்தில் கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே மேல்நிலை கல்வி பயில்வதற்கும் விரும்பும் பாடப்பிரிவில் சேர்வதற்கும் ஏதுவாக வரும் கல்வியாண்டில் 5 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக 2,54,00,000 ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
5. இதேபோன்று நடுநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே பள்ளி கல்வியை தொடர ஏதுவாகவும் இடைநிற்றலை தவிர்க்கும் நோக்குடனும் வரும் கல்வியாண்டில் 15 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உண்டி உறைவிட நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக 2,40,00,000 ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6. சேலம் மாவட்டம் அபிநவம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமலையில் 2 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 32,813 பழங்குடியினர்கள் பயன்பெறும் வகையில் உதகமண்டலத்தில் உள்ள முத்தோரை பாலாடா பழங்குடியினர் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் 2 கோடி ரூபாய் செலவில் மாதிரி உண்டி உறைவிட பள்ளி ஒன்று தோற்றுவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழு, பழங்குடியினர் உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கணினி மூலமாக பாடங்களை பயிற்றுவிக்கும் வகையில் அறிவுத்திறன் வகுப்பறை ஏற்படுத்தப்பட்டதை போன்று பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் 1,31,00,000 ரூபாய் செலவில் 26 பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு ஓர் அறிவுத்திறன் வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்புகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனித சமூகத்தின் வாழ்க்கை என்பதே நன்றி என்ற உணர்வின் தொடர்ச்சியாகத்தான் இருக்க முடியும் என்று ஒரு தத்துவவாதி சொன்னான். வாழ்வதும் வளர்வதும் மகிழ்வதும் ஆக ஒவ்வொரு நிலையிலும் மனித சமூகத்தின் உணர்வு என்பதே இதற்கு உதவுகிற துணை நிற்கிற அனைத்து சக்திகளுக்கும் நன்றி கடப்பாடு உடைய ஒரு இயல்புதான் மனித வாழ்க்கையாக இருக்க முடியும். ஆக இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மாண்புமிகு போற்றலுக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உயர்கல்வியிலே இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடி தமிழ் மாநிலத்திலே ஒரு கல்வி புரட்சியை செய்து இந்த ஆண்டு மட்டும் 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பொறியியற் கல்லூரியிலே ஆதிதிராவிட மாணவர்கள் கல்வி பெறுகிற அந்த வசதியை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். உயர்கல்வியிலே புரட்சி தந்து உயர்கல்வியிலே ஒரே ஆண்டிலே 50,000 ஆதிதிராவிட மாணவர்கள் மிக அதிக அளவிலே சேர்க்கை நடக்கிற அளவிற்கு ஒரு புரட்சியை உருவாக்கிய அம்மா அவர்கள் இன்றைக்கு அதற்கு அடித்தளமாக இருக்கிற உயர்நிலை கல்வியிலே மேல்நிலை கல்வியிலே ஆதி திராவிடர்கள் அதற்கான தகுதியும் பயிற்சியும் பெறுவதற்கு அதற்கான சூழ்நிலையை உருவாக்குற வகையில யாருக்கு இந்த உணர்வு சிந்தனையும் வரும்? கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆதி திராவிட பள்ளி விடுதிகளிலே தட்டு எந்த வகையிலே இருக்கிறது என்று பார்த்து அந்த தட்டை கூட மாற்றி அமைக்கிற அந்த சிந்தனை கோட்டையிலே இருந்தாலும் குடிசையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அந்த குடிசை வாழ் மக்களுடைய உணர்வுகளும் சிந்தனையும் வாழ்க்கை நிலையும் எப்படி இருக்கிறது, அதை மாற்றி அமைப்பதற்கு இந்த அரசு எதை ஆக்கி முன்வர வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சீரிய திட்டங்களை எல்லாம் பள்ளிகளை மேல்நிலை வகுப்பாக்கி உண்டு உறவுடைய பள்ளிகளிலே அந்த உண்டு உறவுடைய பள்ளிகளுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கி, அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிட அந்த பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்களே அந்த மாணவர்களுக்கும் தொலைவிலே போய் வந்து வர வேண்டுமா, அந்த நிலை கூட இல்லாமல் அதை மாற்றி அமைப்பதற்கு இப்படிப்பட்ட இந்த திட்டங்களை வகுத்திருக்கிற போது இதை ஒரு ஒடுக்கப்பட்டவன் பாராட்டுவதையும் கூட நன்றி கூறுவதையும் கூட பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் எல்லாம் தமிழகத்திலே இருக்கிறார்கள் என்கிற போது இந்த வேதனையும் இந்த நன்றியை கூறுகிற போது என்னால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. இந்த மண்ணின் மக்கள் வாழ வேண்டுமானால் மழை இருக்க வேண்டும், இன்னொன்று நல்ல காற்று இருக்க வேண்டும். மழையும் காற்றும் தருவது வனம், வனம், வனம். வனம் இல்லாவிட்டால் மழை இல்லை, மழை இல்லாவிட்டால் வளமில்லை. நல்ல காற்று இருக்க வேண்டும் சுவாசிப்பதற்கு என்று சொன்னால் அந்த காற்றை தருவது வனம்.
வனம் இல்லாவிட்டால் நல்ல சுவாசம் இருக்காது. இதையும் கண்டறிந்து ஆய்வதற்கு சோதனை நிலையங்களையும் தமிழகத்திலே உருவாக்கி 1000 ஆண்டு காலம் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற, தலைமுறைகளை கடந்து திட்டமிடுகிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தலைமுறைகளை கடந்த நன்றியை நான் உரித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் தனியரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை நாளும் தந்து தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சமெல்லாம் ஒரு நொடியும் நீக்கமர நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இன்று 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் இதுவரை நாட்டில் வாழும் மனிதர்களுக்கு, மக்களுக்கு நலத்திட்டங்களை தந்தவர் இன்று காட்டில் வாழும் விலங்குகள், பறவைகளுக்கு கூட அதை பாதுகாப்பதிலே கருணையோடு, அன்போடு, காடுகளிலே வாழுகிற விலங்குகள், அதையொட்டி வாழுகிற மக்களுக்கு அதனால் ஏற்படுகிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு இதுவரை நாம் அரசியல் கட்சிகள் கூட கோரிக்கை வைக்காத பொழுது அந்த சூழல்களை தான் உணர்ந்து அதற்கு நிரந்தர தீர்வு காண இந்தியாவிலேயே அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி அப்படிப்பட்ட அந்த விலங்குகளுக்கும் காடுகளை ஒட்டி வாழுகிற மக்களுக்குமான அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த இன்று மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்திருப்பதை மனமாற நாம் பாராட்டுகிறோம். அதுபோன்று ஆதி திராவிட பழங்குடியின மக்கள், குறிப்பாக விடுதிகளிலே பயிலுகிற அந்த மாணவ ஏழை குழந்தைகள், அவர்கள் உயர்தர மேட்டுக்குடி மாணவ செல்வங்கள் எப்படி தரமோடு அவர்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை சூழல் அமைய வேண்டும் என்று ஆழமாக சிந்தித்து அந்த மாணவ குழந்தைகள் தரமான உடை, சுகாதாரமான வாழ்வு, ஒரு நேர்த்தியான ஒரு பழக்க வழக்க பண்பாட்டு வாழ்வியல் சூழலோடு இந்த நவீன சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தையோடு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று அறிவித்திருக்கிற இந்த நலத்திட்டங்களை நான் மனமாற பாராட்டி வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சரத்குமார். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மக்களை பற்றியே சிந்தித்து எப்பொழுது மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உறங்குகிறார்கள் என்று தெரியாத சூழ்நிலையில் மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிலே அது மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவராகத்தான் இருக்கிறது. அனைத்து திட்டங்களும் அது தேர்தல் களத்திலே கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பிறகும் கூட நம் மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நலம் கருதி வளர்ச்சி திட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், நலத்திட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த முதலமைச்சர் மீண்டும் 6ஆம் முறை இங்கு அமரும் போது மேலும் தமிழகம் சிறக்கும் என்பது எந்த ஒரு ஐயமும் யாருக்கும் இருக்க வேண்டாம். ஆக 110 விதியின் கீழ் பல திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது முதலமைச்சர் புரட்சித் தலைவியாகத்தான் இருக்க முடியும். அது ஒவ்வொன்றையும் சிந்தித்து சொல்ல வேண்டும் என்றால், இந்த அண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவர்கள் தாயும் குழந்தையும் எவ்வாறு பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது எவ்வளவு முக்கியம் என்பதை துல்லியமாக கவனித்து அவர்களுக்கு ஒரு தனி அறை ஒன்று அமைத்து தந்திருக்கிறார் என்றால் உலகத்திலேயே யாராலும் செய்திருக்க முடியாது. ஆக மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முதல்வராக வருங்காலத்தில் 2023 விஷன் 2023 என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவர்கள் அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை துல்லியமாக எண்ணி தினமும் அவர்கள் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் அனைத்தையும் சிந்தித்திருக்கிறார்கள். மனிதன் வாழ்வதற்கு சுத்தமான காற்று தேவை. அந்த காற்றை சுவாசிக்கின்ற காற்று தொழிற்சாலைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த காற்று சுத்தம் இல்லாமல் போதும் அசுத்தமாகிறது. ஆக அதையும் சீர்படுத்துவதற்காக 25 இடங்களில் புதிய மையங்கள் அமைத்து அந்த காற்று சுத்தமாக இருக்கிறதா இல்லையா, தம் மக்கள் சிறப்பான காற்றுகளை சுவாசிக்கிறார்களா இல்லையா, சுவாசித்தால் தான் அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதையும் அவர் சிந்தித்திருக்கிறார் என்றால் அவர் உடல் நிலமும் உடல் வலிமையும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக மக்கள் சிறப்பாக சிந்திக்க முடியும் என்ற அளவிலே ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அனைவரும் சமம். மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களின் பார்வையிலே அவர்கள் மக்கள், இந்த மக்கள் அனைவரும் சமம் என்பதை
நிரூபித்து காட்டும் வகையிலே ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடியர் மக்களுக்கும் அவர்கள் கல்வியின் மேம்பாட்டு அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் உயர்வதற்காக அனைத்து சலுகைகளையும் அறிவித்திருக்கிறார்கள். இங்கே தட்டு எவர் செல்வர் தட்டு என்பது அனைவரும் ஒரு சாராக ஒழுங்காக எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்வது அவர்களுக்கு பெருமை. சீருடையை போல பல விஷயங்களில் கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மடிக்கணினி, சைக்கிள் எல்லாம் கொடுக்கலாம். தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை தமிழகம் சிறப்பாக வர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வனவிலங்கை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் வனவிலங்கு நீரை தேடி நாட்டிற்குள் வர ஆரம்பித்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கென்று ஒரு குழு அமைத்து வனவிலங்கையும் பாதுகாக்க வேண்டும், அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அடிப்படையிலே சிறந்த திட்டத்தை அறிவித்த மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணங்கும் தெய்வங்களின் வடிவாக காண்கிறேன் அம்மா, வாழ்வெல்லாம் நன்றியுரைக்கும் வரம் ஒன்றை கேட்கிறேன் தாயே. தங்களின் ஒலிக்கீற்றுகளில் உயிர் வாழும் கோடான கோடி எளிய தொண்டர்களில் ஒருவனான என்னை தங்களின் சீரிய தலைமையின் கீழ் மீண்டும் வனத்துறை அமைச்சராக நியமித்து மக்கள் பணியாற்றிடும் நல்வாய்ப்பினை வழங்கிய கண்ணால் காணும் கடவுளின் பொற்பாதங்களில் கோடான கோடி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி பணிந்து வணங்குகிறேன் அம்மா. தர்மத்தின் பிறப்பிடமே, அன்பின் உறைவிடமே, ஆற்றலின் எழுச்சியே, பகைவிற்கும் சிம்ம சொப்பனமே, தமிழ்நாட்டின் ஆதார சக்தியே, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரமே, வனத்துறையின் வளமே, பசுமையின் நுண்ணுயிரே, அம்மா என்ற சொல்லில் 1000 திட்டங்கள் தந்து நாட்டு மக்களின் வாழ்வை பாதுகாத்த அன்னையே, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல வாழ்வில் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை ஊக்குவிக்க வந்த பரம்பொருளே, தங்களின் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் அம்மா. வனத்துறையின் சார்பாக மனித வன உயிரின் மோதலை தடுக்கும் பொருட்டு அதிநவீன கருவிகளுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்ட அதிவிரைவு குழுக்கள் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, ஊட்டி, கூடலூர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் ரூபாய் 8,64 லட்சம் செலவில் ஏற்படுத்தியும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார வளத்தை பெறுவதற்கும் அரசுக்கு கணிசமான வருவாயை ஈட்டி தரும் வகையில் வேலூர், சேலம், ஈரோடு, தருமபுரி மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள காப்பு காடுகளில் மற்றும் பட்டா நிலங்களில் சந்தன மர வளர்ப்பை பெருக்கவும் நடப்பாண்டில் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கியும் வனத்துறையின் சார்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை விதியின் கீழ் 110 விதியின் கீழ் முத்தான 2 அறிவிப்புகளை வெளியிட்ட நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல வன உயிர்களுக்கும் வனத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான இயற்கை வளங்களை பாதுகாத்திட சீரிய திட்டங்களை சிறப்புடன் செயலாற்ற ஆணையிட்ட மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் வனத்துறையின் சார்பில் கோடான கோடி நன்றி மலர்களை பணிந்து வணங்கி காணிக்கையாக்கிறேன் அமைகிறேன் அம்மா. மாண்புமிகு ஆதிராவிட நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்மா, ஆதிராவிட மக்களுக்கு எட்டாத உயரத்தில் இருந்த உயர்கல்வியினை இந்தியாவே போற்றும் வகையில் அரசாணை எண் 6 தந்து எங்கள் இன மக்களுக்கு கல்வியில் ஏற்றம் தந்தீர்கள் அம்மா. நாட்டின் வான்மழை பெய்ய தவறினாலும் அம்மா, அடித்தட்டு மக்களுக்கு தாங்கள் வாரி வழங்குவதில் குறைவில்லை அம்மா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஆதிராவிடர் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டு உரடப்பள்ளிகளில் துரிதமாகவும் சுத்தமாகவும் உணவு சமைத்திட நீராவி கொதிகலன்கள், பழங்குடியின மாணாக்கர்களின் அறிவுத்திறனை வளர்த்திட அறிவுத்திறன் வகுப்பறைகள், பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் தொடங்குதல், மாதிரி பள்ளி தொடங்குதல், 5 பழங்குடியினர் உண்டு உரட பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துதல், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 15 நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துதல் போன்ற மற்றும் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதியில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்கு தட்டு டம்ளர் போன்ற திட்டங்களினால் ஆதிராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்தவ மதம் மாறிய ஆதிராவிடர் மாணாக்கர்களின் கல்வித்தரம் மென்மேடு உயர்ந்து பொது பிரிவினரின் கல்வித்தரத்துக்கு இணையாக வழிவகுத்துள்ள அம்மா. ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பிலும் எங்கள் இன மக்களின் சார்பிலும் கோடான கோடி நன்றியினை அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து வணங்குகிறேன் தாயே. ஆதி திராவிட மக்களின்
அறியாமையை போக்கி அறிவை புகட்டி ஆதரிப்பவர் நம்ம அம்மா அவர்கள். அறிவை வளர்த்தர வேண்டும், மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாய் பெரியோரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்றார் பாரதியார். அந்த வரிகளுக்கேற்ப அன்பு தெய்வம், அறிவு தெய்வம் நம் அம்மா அவர்கள் ஏழைகளின் ஒட்டுமொத்த நலன் காத்து வாழ வைப்பதால் தெய்வம் வாழ்த்துகிறது. எளியோரை காக்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை உயர்த்த வாரி கொடுக்கும் வற்றாத ஊட்டு, எளியோரின் ஏந்தல், எண்ணற்ற அறிவிப்புகளை வெளியிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களின் கலங்கரை விளக்கமாக, எளியோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார்கள். மௌரியர் காலத்தில் எழுதப்பட்ட கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம் வன நிர்வாகத்தின் தேவையை வலியுறுத்துகிறது. அசோகர் தனது தூண் பிரகடனத்தின் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வெளியிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு நிகழ்கால அசோக சக்கரவர்த்தியாக திகழும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் படிப்பதற்கு விவர அறிக்கை ஒன்று அவை முன் வைக்கப்பட்டுள்ளது. இல்ல, மாண்புமிகு உறுப்பினர் சவுந்தரராஜன் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் அவையிலே சமர்ப்பித்திருக்கிற விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். நம்முடைய விவர அறிக்கையில் இருக்கிற விவரப்படியும் ஏற்கனவே 110 அறிவித்த அறிவிப்பின்படியும் மாதம் 2 லட்சம் டன் சிமெண்ட்டை கொள்முதல் செய்வது அரசின் இலக்காக தீர்மானிக்கப்பட்டது. அப்படி கொள்முதல் செய்யப்படக்கூடிய சிமெண்ட் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மலிவு விலையிலே 190 ரூபாயிலே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 8 மாதங்களில் இந்த இலக்கின்படி 16 லட்சம் டன் சிமெண்ட் கொள்முதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். 16 லட்சம் டன் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது 6,82,000 டன்கள் தான். இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலே 40% கூட இல்லை என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே கூடுதல் பயனாளிகள் பலன் பெறவில்லை என்பது அதிலேயே தெரிகிறது. அதேபோல் இந்த அறிக்கையிலேயே காத்திருப்போர் பட்டியலில் இருப்போருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்ற வாசகம் இருக்கிறது. அதுவே சொல்லுகிறது காத்திருப்போர் பட்டியல் மிக நீண்ட வரிசையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு விவரங்கள் இருக்கின்றன. பல நகரங்களிலிருந்து தகவல்கள் வருகின்றன. 6 மாதங்கள் கூட காத்திருக்கிறார்கள். பணத்தை முன்கூட்டியே செலுத்திவிட்டு காத்திருப்பது வேதனை அளிக்கத்தக்க ஒன்றாகும். இந்த பணத்தை வேறு செலவுகளுக்கும் அவர்கள் செய்ய முடியவில்லை. வெளி மார்க்கெட்டிலே அம்மா சிமெண்ட்டு 300 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்கிற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே வெளி மார்க்கெட்டில் இல்ல, நீங்க ஆதாரம் இல்லாத எதையும் சொல்லக்கூடாது. நீங்க அது அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆதாரத்தோட ஏதாவது தான் சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. கேள்வி தானே கேட்கணும். கேள்வி. ஆகவே 2 விஷயங்களை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, தமிழகத்திலே இப்போது வெளி மார்க்கெட்டிலே 420 ரூபாய்க்கு 400லிருந்து 420 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்கப்படுகிறது. வெளி மாநிலங்களிலே அதை விட குறைவாக விற்கிறது. அந்த சிமெண்டின் விலையை குறைக்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு ஏற்கனவே நிர்ணயித்திருக்கிற இலக்குப்படி கொள்முதல் செய்யவும், அதை வேகமாக விரைவாக மக்களுக்கு சென்று கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதிலே தவறு நடக்காமல் இருப்பதற்கு, ஏனென்றால் இப்போது விநியோகிக்கப்பட்டிருக்கிற சிமெண்ட்டு எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்கிற கணக்கையும் அறிக்கை சொல்கிறது. அதன்படி 63 மூட்டை தான் சராசரியாக பயனாளிகள் ஒருவர் அனுபவித்திருக்கிறார். 50 மூட்டையிலிருந்து 750 மூட்டை வரை சிமெண்ட் வழங்கப்படும் என்று நம்முடைய அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது வெறும் 63 மூட்டை என்பது பொருத்தமானதாக இல்லை. ஆகவே அரசாங்கம் இதில் ஏதேனும் தவறு நடக்காமல் இருப்பதற்கு இன்னும் உரிய மெக்கானிசத்தை உண்டாக்க வேண்டும். இப்போது நீங்கள் சொல்லியிருக்கிற கலெக்டர், அதே மாதிரி டான்சம் நிறுவன இயக்குனர் என்பது மட்டும் போதாது. பயனாளிகள் உண்மையான பயனாளிகள் தானா என்பதை பரிசீலிப்பதற்கு இப்போது மெக்கானிசம் இல்லை. அதற்கான ஏற்பாட்டை அரசு செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அரசு ஆவணம் செய்யுமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும்
இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற லட்சியத்தையே மனதில் தாங்கி உழைக்கும் நமது அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம்தான் அம்மா சிமெண்ட். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற போது 1,00,000 பேர் காத்திருப்பதாக அறிக்கை சொல்லுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். தவறான அறிக்கை. 1,00,000 பேர் காத்திருப்பதாக எங்கேயும் இல்லை. காத்திருப்போர் என்று அரசு அறிவித்திருப்பது என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு 750 மூட்டை என்று சொன்னால் உடனடியாக 750 மூட்டையும் வழங்குவதில்லை. ஏனென்று சொன்னால் 750 மூட்டை ஒட்டுக்காக குடிக்கின்ற போது ஏதாவது தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக 100 மூட்டை 200 மூட்டை என்பதாக கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் காத்திருப்போர் பட்டியல் என்று சொல்கின்றமே ஒழிய ஏதோ பணத்தை கட்டி காத்து கொண்டிருப்போம் என்று அர்த்தம் கிடையாது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 2,00,000 பேருக்கு மேல் பயனடைந்திருக்கின்றதை ஆவரேஜாக நான் பார்க்கின்ற போது 63 மூட்டை என்று சொல்லுகின்றார். இதில் ரிப்பேர் என்பது 10 மூட்டையிலிருந்து 100 மூட்டை வரை தருகின்றோம். 1500 ஸ்கொயர் ஃபீட் என்பது 750 மூட்டை வரை தருகின்றோம். ரிப்பேரும் இருக்கின்றது. ரிப்பேருக்கு 10 மூட்டை எடுத்திருக்கலாம், 1500 மூட்டை புதிய வீடு கட்டுவர்களும் எடுத்திருக்கலாம். நீங்கள் அதில் ஆவரேஜாக பார்க்கின்ற போது 60 மூட்டை என்பது தவறான கணக்கு. எங்கிட்ட தனித்தனியாக எவ்வளவு பயனாளிகள் பலன் பெற்றிருக்கின்றார்கள், புதிய வீடு கட்டியவர்கள் எவ்வளவு பேர், ரிப்பேர் செய்தவர்கள் எவ்வளவு பேர் என்பது பட்டியல் இருக்கின்றது. அந்த பட்டியலை நான் உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதே போல் இந்திரா நினைவு குடியிருப்பு ஐஏ வீடை கட்டுகின்ற போது ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது 190 ரூபாய் கொடுக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் அந்த பயனாளிகளுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் பசுமை வீட்டுக்கு ஏற்கனவே ஊரக வளர்ச்சி மூலமாக 235 ரூபாய்க்கு நாம் வழங்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது 190 ரூபாயாக கொடுக்கின்ற போது அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூடுதலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் 5,000 ரூபாய் அந்த பயனாளிகளுக்கு கிடைக்கின்ற வகையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக எந்த வகையிலும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் சொல்லுவதைப் போல தவறு நடக்கவில்லை. இன்னொன்று 300 ரூபாய்க்கு விற்பதாக சொல்லினீர்கள். குறிப்பிட்டு ஒரே ஒரு இடத்தை நீங்கள் சொல்லினென்றால் நிச்சயமாக நடவடிக்கை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தயாராக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் மட்டுமல்லாமல் கூட்டுறவு இணையாளர் மற்றும் கோட்டாட்சியர் தலைவர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும் அதே போல் ஒவ்வொரு வட்டாரத்திலும் இருக்கின்ற வட்டார அலுவலர்கள், அதாவது ஊராட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த வகையிலும் ஒரு மூட்டை கூட தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் புது வீடு கட்டவர்களுக்கு 750 மூட்டை என்பதை உடனடியாக வழங்குவதில்லை. 100 மூட்டை 200 மூட்டை என்று தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி அதாவது தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கவனித்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது கடந்த காலத்தில் நீங்கள் சிறிது நினைத்து பார்க்க வேண்டும். தேவைக்கேற்பதான் நாம் ஆர்டர் செய்ய முடியும். 2,00,000 மூட்டை என்பது மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கை. அம்மா அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வளவு தேவை இருக்கின்றது என்பதை இதிலேயே அறிக்கை இருக்கின்றது, நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். 6,82,000 டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 6,61,000 டன் மட்டும்தான் விற்பனையாயிருக்கின்றது. 21,000 டன் இன்னும் கையிருப்பு இருக்கின்ற போது தேவைக்கேற்பதான் நாங்கள் சிமெண்ட் கொள்முதல் செய்ய முடிய கிட்டத்தட்ட 14 லட்சம் 16 லட்சம் என்று சொன்னால் அங்கே இருப்பு வைப்பதற்கு இடம் வேண்டும், குடோன் வேண்டும். குடோனில் இடமில்லாத இடத்தில் போய் நாம் தேவையானவற்றை உடனடியாக கொடுங்கள் என்று சொன்னால் வைப்பதற்கு இடமில்லாமல் சிரமமாகிவிடும். தேவைக்கேற்ப நாங்கள் எந்தெந்த பகுதியில் அதிகமாக தேவைப்படுகின்றதோ அந்தந்த பகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டு இருக்கின்றார்கள். உடனடியாக பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இதனுடைய திட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 2007-08 வெறும் 48,000 பயனாளிகள் கடந்த கால ஆட்சியில். 2008-09 5 லட்சம் டன் தான் மொத்தமே அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் டன் தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனுடைய பயனாளிகள் கிட்டத்தட்ட 52,000 பேர் தான் பயனற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த 7 மாத காலத்திற்குள் கிட்டத்தட்ட 2,06,000 பேர் பலனளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டத்தை பார்த்து கர்நாடகாவிலிருந்து அரசு துறை செயலாளரும் ஆந்திராவிலிருந்து அரசு துறை செயலாளரும் வந்தார்கள். இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்தீர்கள் என்று கேட்டபோது 1,500 ஸ்கொயர் ஃபீட் என்று யாருக்கும் நாங்கள் வரைமுறை கிடையாது, யார் வேணாலும் வீடு கட்டுகின்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னவுடன் குடும்ப அட்டைக்குத்தான் ஏற்கனவே தமிழகத்தில் கொடுப்பதாக சொன்னார்களே, இப்பொழுது நீங்கள் மாற்றி சொல்லீர்கள் என்று கேட்டார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படி இல்லை, வீடு கட்டுறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 1,500 ஸ்கொயர் ஃபீட் வரை கட்டுறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் குடும்ப அட்டை என்று சொன்னால் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று வந்தோம், குடும்ப அட்டை இல்லை என்றால் எங்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆக இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மாண்புமிகு அம்மாவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் மற்ற மாநிலங்களெல்லாம் வந்து பார்த்து சென்று இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்திலே 100 சதுரடிக்கு அவர்கள் 40 மூட்டை மட்டும்தான் வைத்திருந்தார்கள். மாண்புமிகு அம்மாவர்கள் இப்பொழுது 50 மூட்டையாக அதை கொடுக்கின்றார்கள். 1,500 ஸ்கொயர் ஃபீட் வரை கட்டுறவங்களுக்கு கடந்த கால ஆட்சியில் 600 மூட்டை இருந்தது, இப்பொழுது 750 மூட்டையாக கொடுக்க கொண்டிருக்கின்றோம்.
ஆக யார் எந்த பயனாளியாக இருந்தாலும் தேவை என்று சொன்னால் அந்த அறிக்கையிலேயே உங்களுக்கு இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்கின்றோம். இதுகாரம் 4607 பேர் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 4607 பேரில் என்ன தகவல் வந்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 60% பேர் அவர்கள் சொல்லியது, மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் இந்த சிமெண்டில் மட்டும் எங்களுக்கு விலை குறைந்திருக்கின்றது, அந்த நன்றியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதில் பாதி ஃபோன் வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ நான் இது அரசியலுக்காக சொல்லவில்லை, பதிவு செய்திருக்கின்றோம். வருகின்ற ஃபோன் அத்தனையும் பதிவு செய்திருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது சந்தேகம் என்று சொன்னால் அந்த பதிவை காட்டுவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிச்சயமாக தயாராக இருக்கின்றது. ஆக இந்த திட்டத்தை பொறுத்தவரை இன்னும் கூடுதல் பயனாளிகள் நிச்சயமாக கேட்பார்கள் என்று சொன்னால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்கு உண்மையான நடவடிக்கை எடுக்கும். அவர்களிடத்திலே அந்த உரிய மூட்டையிலே வாங்கி தேவையான பயனாளிகளுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித்திலே அம்மாவுடைய மேலான ஆணையின்படி 2015-16 ஆண்டுக்குரிய இந்த அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்கின்றேன். ஆறுகளின் குறுக்கே புதிய அணைக்கட்டுகள் கட்டுமணி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் ஆலப்பரந்தான குளத்திற்கு நீர் வழங்க தெற்கு வெள்ளாற்றின் குறுக்கே அணைக்கட்டு அமைக்கும் பணியை ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித்திலே அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அலிவளம் கிராமத்தில் முடதானி ஏரி, கொத்தமங்கலம் ஏரி மற்றும் சீத்தம்மாள் ஏரிகளுக்கு நீர் வழங்க நரியாற்றின் குறுக்கே அணைக்கட்டு அமைத்து மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால்களை மேம்படுத்தும் பணியை ரூபாய் 3.65 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கைக்குடி மற்றும் அதனை சார்ந்த பிற குளங்களுக்கு நீர் வழங்க உடையாச்சி கிராமத்திற்கு அருகே மணிமுத்தாறு ஆற்றின் குறுக்கே அணைக்கட்டு அமைக்கும் பணியை ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நத்தம் கிராமம் அருகில் அஞ்சனக்காரன் குளம் அணைக்கட்டை மறுகட்டுமானம் செய்யும் பணியினை ரூபாய் 1.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் அரும்புலூர் கிராமம் அருகில் உதலவாடி ஏரிக்கு நீர் வழங்க செய்யாற்றின் குறுக்கே ஒரு அணைக்கட்டு அமைக்கும் பணியினை ரூபாய் 6.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஆறுகளின் குறுக்கே புதிய ஏரி தடுப்பணையில் கட்டுமணி. திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் வட்டம் ஐயம்பாளையம் கிராமம் அருகில் கொடகனாராற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் புட்டூர் கிராமம் அருகில் கோமாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 6.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் அஞ்சன்குளம் கிராமம் அருகில் வைப்பாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 5.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டம் கீழ்நாட்டுக்குறிச்சி கிராமம் அருகில் வைப்பாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 9.20 கோடி ரூபாயில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கடலூர் மாவட்டம் பஞ்சுச்சி வட்டம் மாளிகம்பட்டு கிராமம் அருகில் கெடிலமாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஏரிகளுக்கு தண்ணீர் வழங்க புதிய வழங்கு வாய்க்கால்கள் வெற்றும் பணி. கரூர் மாவட்டம் கும்பக்குழி வடிகாலின் தண்ணீரினை புதிய கட்டளை கதவணையின் கீழ்ப்புறத்தில் காவிரி ஆற்றுக்கு திருப்பிவிட ஒரு வாய்க்கால் அமைக்கும் பணியை ரூபாய் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தின் வெள்ள நீரினை இடதுபுற பிரதான கால்வாயிலிருந்து ஒரு புதிய வழங்கு கால்வாய் அமைத்து மருதண்டாப்பள்ளி ஏரி மற்றும் துறை ஏரிக்கு நீர் வழங்கும் பணியினை ரூபாய் 2.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் அணைக்கட்டு வழங்கு வாய்க்காலிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து துக்கியம்பாளையம் கிராமத்தில் குட்டைகளுக்கு நீர் வழங்கும் பணியை ரூபாய் 4.00 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் உள்ளிக்கடை கிராமத்தில் ஆடுதுறை கால்வாய்க்கு ஊட்டு கால்வாய் அமைக்கும் பணியை ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். புதிய பாலங்கள் மற்றும் தரைப்பாலங்கள் கட்டுதல் மற்றும் சாலைகள் அமைத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமன்கேணி கிராமம் அருகே பக்கிங்ஹாம்
கால்வாயின் குறுக்கே உள்ள பாலத்தை மறு கட்டுமானம் செய்யும் பணியை ரூபாய் 9.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் அன்னவாசல் பெருமாநாடு கிராமத்தில் உள்ள வாரியின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்கும் பணியை ரூபாய் 1.80 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் தெற்காறு ஆற்றின் குறுக்கே வடகரை அணைக்கட்டின் கீழ்ப்புறமும் வெங்கடசமுத்திரம் கிராமத்திற்கு அருகேயும் தலா ஒரு தரைப்பாலம் கட்டும் பணியை ரூபாய் 8.85 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் குளச்சம் கிராமத்தில் பத்தரை அருகே பாம்பூரி வாய்க்காலின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்தினை மறு கட்டுமானம் செய்யும் பணியை ரூபாய் 64 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியார் நீர்த்தேக்கத்தின் இடது மற்றும் வலதுபுற பிரதான கால்வாயின் அமைந்துள்ள ஈப்பு கரையின் மேல் தார் சாலை அமைக்கும் பணியை ரூபாய் 1.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் பூண்டி கிராமத்தில் சத்தியமூர்த்தி சாகர் அணைக்கு செல்லும் அணுகுசாலையை மேம்படுத்தும் பணியினை ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஆறுகளின் குறுக்கே புதிய படுகணைகள் கட்டுதல் மற்றும் ஏற்கனவே உள்ள படுகணைகளை மறுகட்டுமானம் செய்தல். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் பங்குனி வடிகாலின் குறுக்கே அமைந்துள்ள அத்தானி படுகணை மற்றும் கூத்தூர் படுகணையினை மறு கட்டுமானம் செய்யும் பணியை ரூபாய் 1.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மணஞ்சேரி கிராமத்தில் உள்ள A72 திருவிசைநல்லூர் கண்மாய்க்கு நீர் வழங்க காவிரி ஆற்றின் நெடுகை 97.13 கிலோமீட்டரிலிருந்து ஒரு படுகணை அமைக்கும் பணியை ரூபாய் 1.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஆறுகளின் குறுக்கே புதிய சிறிய தடுப்பணைகள் கட்டும் பணி வேலூர் மாவட்டம் மற்றும் கத்தாளம்பட்டு கிராம அருகில் நாகநதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 2.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் மற்றும் அவல்பூந்துறை கிராமத்தில் உள்ள ஓடையின் குறுக்கே ரூபாய் 1.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணையும், கோபி வட்டம் பெருமுகை கிராமத்தின் ஓடையின் குறுக்கே ரூபாய் 1.9 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணையும், அந்தியூர் வட்டம் பர்கூர் கிராமத்தில் மின்தாங்கியில் உள்ள ஓடையின் குறுக்கே ரூபாய் 1.33 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணையும் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் நெலலி கிராமத்தில் உள்ள எல்லப்பாளையம் புதியூரில் நெலலிக்கரை ஓடையின் குறுக்கே ரூபாய் 2.18 கோடி மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணையும், உடுமலைப்பேட்டை வட்டம் வளையம்பாளையம் கிராமத்தின் அருகில் பாலாராற்றின் குறுக்கே ரூபாய் 2.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணையும், கொண்டாம்பட்டி கிராமம் அருகில் உப்பாறு ஓடையின் குறுக்கே ரூபாய் 1.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டு தடுப்பணையும் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வட்டம் வடக்கு நஞ்சுண்டாபுரம் கிராமத்தில் சங்கனூர் பள்ளம் ஓடையின் குறுக்கே ரூபாய் 1.19 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணையும், சூலூர் வட்டம் செஞ்சேரிப்புதூர் கிராமத்தில் ரூபாய் 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் தடுப்பணையும் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தேனி மாவட்டம் மற்றும் அம்பாசமுத்திரம் கிராமம் அருகிலும் மற்றும் ஆண்டிவட்டி வட்டம் மயிலாடுமறை கிராமம் அருகிலும் வைகாற்றின் குறுக்கே 2 தடுப்பணையில் அமைக்கும் பணியை ரூபாய் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் கூக்கல்துறை கிராமத்தின் அருகில் தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் சில்லிவலசு கிராமம் அருகில் நங்காஞ்சியார் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 1.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அரியலூர் மாவட்டம் மற்றும் சிறுவள்ளூர் கிராமத்தின் அருகே கல்லாறு ஓடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தேனி மாவட்டம் போடி வட்டம் கோடாங்கிப்பட்டி கிராமம் தீர்த்த தொட்டி முருகன் கோயில் அருகிலும் மற்றும் முந்தல் கிராமத்தில் பட்டாக்களம் அருகிலும் கொட்டக்குடியாற்றின் குறுக்கே ரூபாய் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 தடுப்பணைகளும், உத்தமாலயம் மற்றும் ரங்கநாதபுரம் கிராமம் அருகில் சுத்தகங்கை ஓடையின் குறுக்கே ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணையும் மற்றும் உத்தமாலயம் வட்டம் கூத்தானாச்சேரி ஓடையில் குறுக்கே நாராயணத்தன்பட்டி கிராமம் அருகே ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம்
பேவநத்தம் கிராமத்திற்கு அருகே காற்றாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரம் வட்டம் பண்ணையூர் பாலம் மேல்புறம் ராஜாக்கமங்கலம் கிராமம் அருகே பன்னிவாய்க்கால் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணியை 1.55 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஆறுகளின் குறுக்கே புதிய ரெகுலேட்டர்கள் கூடுதல் மற்றும் ஏற்கனவே உள்ள ரெகுலேட்டர்களை மறுகட்டுமானம் செய்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வட்டம் புளியந்துறை கிராமத்தில் உள்ள சின்னார் வடிகால் மற்றும் கோடகார மூளை கிராமத்தில் உள்ள நல்லூர் உப்பனார் வடிகாலின் குறுக்கே கடைநிலை ரெகுலேட்டர்கள் அமைக்கும் பணியை ரூபாய் 2.10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடி கிராமத்தில் மகிமலையார் ஆற்றின் நெடுகை 147.86 கிலோமீட்டரில் உள்ள அரபி உபநீர் ரெகுலேட்டரை மறுகட்டுமானம் செய்யும் பணியை ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் வாஞ்சியார் ஆற்றின் படுகை 77/0 மைலில் உள்ள ஆலத்தூர் ரெகுலேட்டரை மறுகட்டுமானம் செய்யும் பணியை ரூபாய் 65 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பைங்காட்டூர் கிராமத்தில் கோரையாற்றின் நெடுகை 130.000 கிலோமீட்டரிலிருந்து ஒரு புதிய ரெகுலேட்டர் அமைக்கும் பணியை ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். பாசன கட்டுமானங்கள் மற்றும் அமைப்புகளை புனரமைத்தல். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி வட்டத்தில் உள்ள வடமலையான் கால் மற்றும் அதன் கண்மாய்களை புனரமைக்கும் பணியை ரூபாய் 5.90 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். விருதுநகர் மாவட்டம் மற்றும் வட்டம் வடமலைக்குறிச்சி கண்மாயின் உபரி நீர் போக்கிலிருந்து குள்ளூர் சந்தை நீர்த்தேக்கம் வரை உள்ள கௌசிகா நதியின் நிலைப்படுத்தும் பணியினை ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தேவநிதி ஆற்றினை உப்பனாறு வடிகால் தரப்படுத்தி மேம்படுத்தும் பணியை ரூபாய் 5.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே உள்ள கதவணையின் கதவுகளை பழுது நீக்கும் பணியை ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் தியானப்பட்டி கிராமத்தில் உள்ள நாகர்வள்ளி அணைக்கட்டு வழங்கு வாய்க்கால், தாமரைக்குளம் கிராமத்தில் தாமரைக்குளம் வழங்கு வாய்க்கால், கெங்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் அணைக்கட்டு வழங்கு வாய்க்கால், குள்ளப்புறம் கிராமத்தில் உள்ள குள்ளப்புறம் அணைக்கட்டு வழங்கு வாய்க்கால் மற்றும் உற்றமாலயம் மற்றும் காமேனப்பட்டி கிராமத்தில் கேசவரம் ஏரிக்கு நீர் வழங்கும் கூத்தநாச்சியார் வழங்கு வாய்க்கால் ஆகிய 5 வாய்க்கால்களின் புனரமைக்கும் பணியை ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பிரிவு கால்வாய் மற்றும் வலசுபாளையம் கிளை கால்வாயினை புனரமைக்கும் பணியை ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் இளமனூர் கிராம அருகில் மேலணையில் உள்ள காவிரி மற்றும் கொள்ளிடம் நீர் ஒழுங்கிகளை மேம்படுத்தும் பணியை ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் வடகரை ஆத்தூர் கிராமத்தில் ஜேடர்பாளையம் அணைக்கட்டு ராஜ வாய்க்காலின் கீழ்ப்புறத்தில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளும் பணியினை ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பூங்கா நுழைவாயிலை எழில்மிகு தோட்டமாக புனரமைத்து மேம்படுத்தும் பணியினை ரூபாய் 1.04 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் தானிப்பாடி கிராம அருகில் தானிப்பாடி அணைக்கட்டு வாய்க்காலை நவீனப்படுத்தும் பணியை ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கண்மாய்களை புனரமைத்தல் மற்றும் நவீனப்படுத்துதல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் கிளாபரை கிராமத்தில் உள்ள தொலிக்கம்பட்டி கண்மாயினை நவீனப்படுத்தும் பணியை ரூபாய் 1.10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தேனி மாவட்டம் மற்றும் வட்டம் சீலியம்பட்டி கிராமத்தில் உள்ள சிறுகுளம் கண்மாய் மற்றும் கோட்டூர் கிராமத்தில் உள்ள நாராயணசமுத்திரம் கண்மாய் ஆகிய 2 கண்மாய்களை நவீனப்படுத்தும் பணியை ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். புதிய கால்வாய் வெட்டும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது மற்றும் விரிவாக்க ஆய்வு மேற்கொள்ளுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் கிழக்கு பிரதான கால்வாயின் நெடுகை 15.950 கிலோமீட்டரில் புதியதாக ஒரு கால்வாய் அமைத்து ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள 33 கண்மாய்களுக்கு நீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வெகு காலமாக இப்பகுதி மக்கள் கோரி வருகின்றனர். இத்திட்டத்திற்கு விரிவான ஆய்வு பணிகளை செய்து தேவைப்படும் நிலங்களை கையகப்படுத்தி முதற்கட்ட பணிகளை
ரூபாய் 13.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். புதிய கால்வாய் வெட்டுதல் திட்டத்திற்கு விரிவான ஆய்வு மேற்கொள்ளுது. தேனி மாவட்டம் உத்தமாலயம் வட்டம் தொட்டமாந்துறையில் புதிதாக ஒரு கால்வாய் வெட்ட ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் விரிவான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் வட்டத்தில் தற்போது உள்ள எண்ணெய்ஹோல் அணைக்கட்டிலிருந்து வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் அமைத்து அதன் மூலம் வறட்சி மிகுந்த பகுதிகள் பயன்பெறும் திட்டத்தையும் மற்றும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் வட்டத்தில் உள்ள 16 குளங்கள் பயன்பெறும் வாணியாறு நீர்த்தேக்க திட்டத்தின் இடதுபுற கால்வாயிலிருந்து ஒரு புதிய கால்வாய் அமைக்கும் திட்டத்தையும் செயல்படுத்த விரிவான ஆய்வுப் பணிகளை ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் வாணிஓட்டு அருகில் சூளகிரி சின்னார் ஆறு பெண்ணையாற்றுடன் கலக்கும் இடத்தில் ஒரு நீர்த்தேக்கம் அமைக்க விரிவான ஆய்வுப் பணிகளை ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். நீர்ப்பாசன ஆதாரத்துறைக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் வழங்குதல். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டம் கடலூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆகிய இடங்களில் புதிய அலுவலகங்களுடன் பிரிவு அலுவலகங்களுடன் கூடிய 3 புதிய உபகோட்ட அலுவலக கட்டடங்கள் ரூபாய் 84 லட்சம் மதிப்பீட்டில் கட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 புதிய பிரிவு அலுவலக கட்டடங்களுக்கு ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். மதுரை மாவட்டம் விரகனூர் ரெகுலேட்டர் தளத்தில் உள்ள ஆய்வு மாளிகை மற்றும் அலுவலக கட்டடங்களை ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் உள்ள உபகோட்ட அலுவலகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளியில் உள்ள கோட்ட அலுவலகம் ஆகியவற்றை ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். சென்னை மாவட்டம் சேப்பாக்கத்தில் உள்ள திட்ட உருவாக்க தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மேம்பாட்டு பணியும் கூவமாறு லாக் பிரிவை சார்ந்த ஓட்டுநர் குடியிருப்புகளில் உள்ள ஓட்டுக்குறைகளை கற்காரை குறைகளாக மாற்றும் பணியையும் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். பரமிக்குளம் அணை குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள உதவி செயற்பாரியாளர் மற்றும் 2 உதவி பொறியாளர் குடியிருப்புகளில் உள்ள கல்நாறு சிமெண்ட் குறையை கற்காரை குறையாக மாற்றும் பணியை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டை செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். சென்னை மாவட்டம் சேப்பாக்கத்தில் உள்ள சிறப்பு வடிவமைப்பு கோட்டத்திற்கு புதிய கணினிகள் மற்றும் உபகரணங்கள் ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். திட்ட மற்றும் வடிவமைப்பு கோட்டம் திருநெல்வேலி மற்றும் சிறப்பு திட்டம் மற்றும் வடிவமைப்பு கோட்டம் திருச்சி ஆகிய கோட்டங்களுக்கு 2 புதிய ஈப்புகளை ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு கடிதங்களை என்னிடம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பணிகள் எல்லாம் மாண்புமிகு இதயம் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பார்வைக்கு எடுத்து சென்று ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறையின் 2 மானிய கோரிக்கைகளும் சேர்த்து மொத்தம் 159 வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு உறுப்பினர் கொடுத்திருக்கிறீர்கள். இவ்வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் படித்து பார்த்தேன். இந்த வெட்டு தீர்மானங்களை தெரிவித்துள்ள கோரிக்கைகளின் பெரும்பான்மையானவற்றுள் எனது பதிலுரையில் விடை கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதர வெட்டு தீர்மானங்கள் குறித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு சென்று ஆவண செய்யப்படும் என்பதை கூறி மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 39 கட்டடங்கள் பொதுப்பணித்துறை. வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. கட்டடங்கள் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை எண் 39 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 277 கோடியே 99,86,000, மூலதன கணக்கில் 798 கோடியே 87,84,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன்.
ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 40 பாசனம் பொதுப்பணித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. பாசனம் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை 40 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1799 கோடியே 4,91,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 1927 கோடியே 32,34,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 31/8/2015 நாள் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.